Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல சார்லி சோப்ரா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஒரு கொலை விழுந்துரும், அந்த கொலை யாரு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை டிராவல் ஆகும். அகஸ்டா கிறிஸ்டியோட நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. சோனி லீவ்ல தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவரோட பேரு ராய் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பேய் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. இவங்களோட பேர்லாம் தேவைப்படும் போது சொல்றேன், இப்போதைக்கு பெருசா எதுவும் யோசிச்சுக்காதீங்க. இந்த இடத்துல எங்கான 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெரியவரும் கோவப்படுறாரு, அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த பெரியவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் லேடி ரோஸ் அப்படின்ற ஒரு பேய் கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடக்க போறத சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துல ஒரு போட்டோ உடையுது. ராவத் அப்படின்ற ஒரு நபர் கூட தான் இவர் போட்டோ எடுத்திருப்பாரு. அது உடையுது. அப்ப ராவத் தான் சாக போறாரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துல சிரிச்ச பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பேய் பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. ஆமா, ராவத் சாவ போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரியோ தப்போ ராவட்டுக்கு ஒரு வார்னிங் குத்துறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இங்க இருக்க கர்னல் அப்படின்றவர் தான் அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ராவட் போனையே எடுக்க மாட்டாரு. இந்த விஷயத்த உள்ள வந்து கர்னலும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. நான் நேர்ல போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பணியில போக போறீங்களா, வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கர்னலை பொறுத்த வரைக்கும் பார்வை குறைபாடும் இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதே சமயம் ராய் சொல்றதெல்லாம் பெருசா நம்ப வேணாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ராய் கேட்றாரு. லேடி ரோஸ் சொன்னா கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த ராவத் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கர்னலோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. அதனால நான் கண்டிப்பா போக தான் போறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரொம்ப தூரம் அவர் பணியில டிராவல் பண்ணோம். இப்ப டிராவல் பண்ணி இவர் அந்த இடத்தை ரீச் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ராவத் வீட்டு வாசல்ல அனீஃப் நின்னுட்டு இருக்காரு. அனீஃப் வேலைக்காரரா தான் இருப்பாரு. 10 நிமிஷமா கதவை தட்டுறேன், ஐயா திறக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திறக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் இன்னும் பயப்படுறாரு. சரி நம்மளே லாக்க உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா உடைக்க முடியல. அதனால போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாரு. இப்ப போலீஸும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்துல போய் கூப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா திறக்கல அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டை உடைக்க சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் உடைச்சிட்டு இருக்கும் போது தான் இவர் கர்னலோட கையை கவனிக்கிறாரு. உங்க கையில எப்படி ரத்தம் வந்ததுன்னு கேக்குறாரு. இல்ல நான் உடைக்க ட்ரை பண்ணேன், அப்பதான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் உடைச்சோன உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ராவத்தோட தலையில ஒரு பாட்டில் இறங்கி இருக்கு. அவர் அதே இடத்துல இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க அடிக்கடி கேமராவை பார்த்து பேசுவாங்க. அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்காதீங்க. இவங்களோட பேர் தான் சார்லி சோப்ராவா இருக்கும். இவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரு ஜிம்மி அப்படின்றது. ஜிம்மிக்கு கால் ட்ரை பண்றாங்க. அவர் போன் எடுக்கவே மாட்டாரு. என்ன இவன் இன்னும் வராம இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிளையோட ஷூவை ஒளிச்சு வச்சிருவாங்க. அதை மாப்பிளை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க கிட்ட காசு கொடுத்து தான் அந்த ஷூவை எடுத்துக்கணும். எவ்வளவு காசு வேணும்னு கேட்கறாரு. இவங்க அநியாயத்துக்கு ரேட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு காசுலாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிளை சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட கம்மி காசு கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஈரின் பேசுறாங்க. இப்ப ஈரினை எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஒவ்வொரு இடமா போறாங்க. முதல்ல சாக்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ இவ சாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஷூவை மறைச்சு வச்சிருக்க இடத்துல ஷூவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாப்பிளை கிட்ட தந்துடுறாங்க. காசெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. அது சரி நீ யாரு அப்படின்ற மாதிரி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இவங்களும் இவங்களோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கால் வருது. ஏன் இன்னும் வரலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதிர பாய் ஃப்ரெண்ட் பேசல, வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப இவங்களும் பாய் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு அத்தை முறை ஒருத்தங்க வரணும். அவங்க பேரு ஜானகி அப்படின்றது. ஜானகி தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜிம்மிக்கு அத்தை முறை தான் அப்படின்னு கேமராவை பார்த்து சொல்லிட்டாங்க. ராவத்தை கொன்னது ஜிம்மி அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இது அவரோட கீ அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அவனோட ரூம் கீ பக்கத்துல தான் இருக்குன்னா அவனும் பக்கத்துல தான் இருப்பான்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி வந்தா ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆன மாதிரி ஜிம்மி இருப்பாரு. அந்த இடத்த வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உன் ப்ராடக்ட்டும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு தேன் பாட்டில காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் தேன்லாம் ரெடி பண்ணி விற்பாங்க. இந்த பாட்டிலால அடிச்சுதான் கொலையே நடந்திருக்கு. இந்த ஆதாரம் போதுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரும் கிண்டலா கேட்டுட்டு இருக்காரு. ஜானகி ஆண்டி கூட இருக்காங்கல்ல, இவங்க பையனுக்கு டயாலிசிஸ் பண்ணோம், நான் போணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஆண்டி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து நான் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஜிம்மியை பாக்குறதுக்காக வராங்க. ஜிம்மி என்ன சொல்றாருன்னா, என்ன பத்தி தெரியும்ல, நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எதுக்காக அவரை பாக்குறதுக்காக போனேன்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு லேண்ட் ஆசைப்பட்டல, அதை உனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால தான் ராவத்தை பாக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ராவத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. 2 பேருமே செஸ்ல விளையாடுறாங்க. அந்த செஸ்ல இவர் தான் ஜெயிக்கிறாரு. இப்ப ராவட்ட என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேக்குறாரு. நானும் சார்லியா லவ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அவளுக்கு சர்ப்ரைஸா ஒரு இடத்தை தரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
இவர் என்ன சொல்றாருன்னா, உன் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே என் பணம் மேலதான் ஆசை, உனக்கு இல்லன்னு நினைச்சேன், ஆனா உனக்கும் அது மேலதான் ஆசைன்னு புரிஞ்சிருச்சுன்றாரு. 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு அமௌண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவர் மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டாரு, கதவை திறந்து வெளியே போன்னு சொல்லிடுறாரு. இதனால அப்செட் ஆன ஜிம்மியும் ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ரூம் கீ மிஸ் ஆகுறது தெரிய வந்திருக்கும். மாமா ரூம் கீ உள்ள இருக்கு, நான் எத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் உள்ள இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது, ஆனா கதவையே திறக்க மாட்டாரு. இதனாலதான் இவர் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்னு சார்லி கிட்டயும் சொல்றாரு. நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த குற்றவாளியோட காதலி இவதான் அப்படின்ற மாதிரி மீடியாக்கள்லாம் இவங்களை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க வாசல் வழியா போக கூடாதுன்றதுக்காக பின்வாசல் வழியா வந்துடுறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கும் போது ஒரு நபர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் யாரு என்ன நமக்கு கிளியரா தெரியல, உங்களை பத்தி சொல்லுங்கன்னா கேக்குறாரு. இவங்களும் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் பத்தி சொல்றாங்க. ஓஹோ அது உங்க அணிதானா, செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யார் இவன், இவனை வந்து பேச்சு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜெனரலா மட்டும் பேசிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஈரினும் ஆன்ட்டியோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அங்கிள் தான் கதவை திறக்கிறாரு. இந்த அங்கிளோட பேரு மோகன் அப்படின்றது. இவரும் அகலாம் பண்றாரு. இவங்களும் கேமராவை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள வந்து ஆன்ட்டியை மீட் பண்றாங்க. ஆன்ட்டியோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அவனோட பேரு வருண் அப்படின்றது. இப்ப வருண் கிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஜிம்மிலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீயும் நானும் சேர்ந்து குற்றவாளியை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களை ஆறுதல் பத்திர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இவங்க தான் கதவை திறக்கிறாங்க. சலோனி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இவங்க ஜிம்மியோட சிஸ்டரா தான் இருப்பாங்க. பில்லுன்னு ஒருத்தரும் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிம்மியோட பிரதரா தான் இருப்பாரு. இவரை இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்ததான் மானஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் சலோனியோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இவர் வேகமா இவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. இந்த ஆளு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேமராவை பார்த்து சொல்றாங்க. பில்லு என்ன சொல்றாருன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு ஜிம்மி இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கிளோட சொத்து மேல யாருக்கு தான் ஆசை இல்ல, எல்லாருக்குமே ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சலோனியை பார்த்து வேற சொல்லுவாரு. இதனால சலோனி டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கெல்லாம் ஒன்னும் அங்கிள் சொத்து மேல ஆசை இல்லன்றாங்க. ஜானகி பையன் வருண் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இங்கதான் உட்கார்ந்திருக்காரு. எதுக்காகடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பில்லு என்ன பண்றானா, அவருக்கு கிட்னி தேவையா இருக்கும், அதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். மெடிக்கல் கண்டிஷனை பத்தி கிண்டல் பண்றான்ல, அதனால அவர் கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. இந்த வீட்ல ரொம்ப பேர் தங்க முடியாதுல்ல, அதனால ஈரின் பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல வீடியோ ஒருத்தங்க ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க லட்சுமி அப்படின்றவங்களும் இவங்களோட ரூமை காமிச்சிடுறாங்க. பெரிய ஒரு பேய் கிட்ட பேசினார்ல, அப்ப லட்சுமியும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. வந்த ஈரின் என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல் கதவை மூடுறாங்க. இல்லமா ஜன்னல் கதவுலாம் மூடக்கூடாது, ஏன்னா நெருப்பு எரியுதுல, அதே ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துரும், அதுக்கப்புறம் ஒன்னால மூச்சு விட முடியாம இறந்துட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால ஈரினும் ஜன்னலை கொஞ்சம் திறந்தே வச்சிடுறாங்க. இப்ப படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா யாரோ எட்டி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினுக்கும் இது கனவு மாதிரி தான் வருது. இப்ப ஈரினும் முழிச்சிடுறாங்க. ஒருவேளை ஜன்னல் வழியா யாராவது பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. யாருமே பாக்குற மாதிரி தெரியல. மீடியா ஆட்களும் ஜிம்மியை வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, ஜிம்மி கூட சேர்த்து இவங்களையும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, ஹோட்டல்ல வச்சு ஒரு நபர் பேசினார்ல, அவர் தான். அட பாவி நீ மீடியாலா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. ஃபேமிலி லாயரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உயில் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றத இவங்களுக்கு படிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராவத் இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலிக்கு கரெக்டா பாகத்தை பிரிச்சிருப்பாரு. இவங்களுக்கு இது போணும், இவங்களுக்கு இது போணும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. அதே சமயம் அந்த கர்னல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. கர்னல் தான் அவரோட ஸ்கீ ரெசார்ட்டை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த ரெசார்ட் இவனே வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த உயில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அனீஃபுக்கு மாசம் மாசம் இவ்வளவு காசு போகணுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதெல்லாம் இவர் படிச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு நிக்கின்ற ஒரு ஒயிட் லேடி வந்துடுறாங்க. அவங்க மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, அவங்க கூட லாயரும் வந்திருக்காரு. நீங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. வந்த நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, ராவத் தான் என்னோட ஃபியான்சே, அவர் இறந்துட்டாருன்ற தகவல் கேள்விப்பட்டு தான் உடனே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவரோட குழந்தைய தான் நான் வயித்துல சுமக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ப மாட்டாங்க, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நிக்கியோட லாயர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட் நடக்க போகுது, அது உங்களுக்கு புரிய வச்சிரும், ஆனா அது வரைக்கும் இந்த சொத்தை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு தரதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸை தந்துட்டு போறாரு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஃபேமிலி லாயர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா வந்துருச்சுன்னா சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் போகும்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, 70 வயசுல அந்த கிழமை என்ன வேலையை பார்த்துட்டு போயிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்றாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப வீல் சேர்ல ஒரு பாட்டியை காட்டுறாங்கல்ல, பேய் கிட்ட பேசின இடத்துலயும் இந்த பாட்டி இருந்திருப்பாங்க. இப்ப நடக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடக்கிறது தான். ராவத்தோட பர்த்டேவா இருக்கும், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஜிம்மியாலையும் கேர்ள் ஃப்ரெண்டாலையும் வர முடிஞ்சிருக்காது, வீடியோ கால்ல தான் பேசுறாங்க. என்னடா வராம விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஃபேமிலி கூட சேர்ந்த மாதிரி சந்தோஷமா கேக்கலாம் வெட்டுறாரு. மோகன் இருக்கார்ல, ராவத்தோட தம்பியா தான் இருப்பாரு. இப்ப ராவத்துக்கு ஒரு கிஃப்ட் தராரு. ராவத்தும் வேகமா அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி
பாக்குறாரு. உள்ள பார்த்தா ஒரு பெயிண்டிங் தான் இருக்கு. ஒரு காலத்துல ராவத் வரைஞ்ச பெயிண்டிங் தான் போல. அப்படிதான் அவங்க பேசிக்கிறாங்க. அதே சமயம் மோகனும் அங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அக்கா போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேருக்கு அவங்க அக்காவா இருக்கலாம். என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப ராவத்தோட பர்த்டே அப்படின்றதுனால எல்லாருமே ஃபன் மோடுக்கு வந்துடுறாங்க. ராவத் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருல, உங்க வாழ்க்கையில லவ் கிவன் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ராவத்துக்கு வீடியோ கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. நிக்கி தான் வீடியோ கால்ல பேசுறாங்க. ரொம்ப க்ளோஸா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. நீ ஏற்பாடுலாம் பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி கிட்டயும் ஒரு நிமிஷம் காட்டுறாரு. அவங்களும் லைட்டா பாத்துறாங்க. மேற்கொண்டு பேசணும் அப்படின்றதுக்காக ராவத்தும் போன் எடுத்துட்டு தனியா போய் அவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. அவர் தனியா போனே இங்க இருக்க உங்களோட முகம்லாம் மாறிடுது. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு வரும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது தெரிய வந்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வயசுல இருக்க நபர் மேல எதுக்காக நிக்கிக்கு அஃபெக்ஷன் வந்திருக்கு? கண்டிப்பா காசுக்காக தான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. நம்ம அதை நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா இவங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சொத்து கிடைக்காது இல்ல, அது எப்படியாவது கிடைக்க வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் அனீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஐயாவோட சொத்து மேலதான் எல்லாருக்குமே கண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரோட இறுதி சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கும் மீடியாட்கள்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. ஏற்கனவே ஈரன் கிட்ட ஒருத்தன் பேசினா பாத்தீங்களா, அவனோட பேரு சீதாராம் அப்படின்றது. அவன ஈரன் சம்பந்தமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஈரனோ கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனோ வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரனை பார்த்தோன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அவனோட போனை புடுங்கி பக்கத்துல இருக்க தண்ணி மேல எரிஞ்சிடுறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனும் புலம்பிட்டு இருக்கான். இப்ப நைட் நேரம் இவங்களும் லட்சுமி கூட சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லட்சுமி கிட்ட ஜெனரலா பேசுற மாதிரி மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. லட்சுமியும் ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றாங்க. ராவதி யாருக்குமே மரியாதை கொடுக்காம தெனாவட்டா தான் பேசுவாரு. ராய பொறுத்த வரைக்கும் பேய் கிட்ட எல்லாம் பேசுறாருல, அதை நம்பாத மாதிரி இவர் கிண்டல் பண்ணி பேசியிருப்பாரு. இதனால கோவப்பட்ட ராய் நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வந்திருக்கும். வேற ஏதாவது பஞ்சாயத்து நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் யாரு கூட சண்டை போடல, எல்லாரு கூடயும் தான் சண்டை போட்டிருக்காரு. பார்வதி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கூட சண்டை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீல் சேர்ல ஒரு பாட்டியை காமிச்சாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோனின்னு ஒரு பேரன் இருப்பான். அந்த பேரன் தான் ஸ்கீ ரிசார்ட்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இவருக்கு தெரியாம ஏமாத்தி எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் ராவத்துக்கு தெரிய வந்துருது. பயங்கரமா ராவத்தை கோவப்படுறாரு. என் பேரன் பண்ணது தப்பு தான், ஆனா வேலையில இருந்து மட்டும் தூக்கிடாதீங்கன்னு இவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நான் போலீஸ் கிட்ட போகாம இருக்கிறதே என் நல்ல மனசை காட்டுது, ஆனா வேலையெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, அவர் சண்டை போடாத ஒரே ஆள்னா அவரோட ஃப்ரெண்டு கர்னல் தான். அவரும் இவரும் ஒன்னா வேலை பார்த்தாங்கல்ல, அதனால தான் ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டையே வரது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கீழே ஒரு நபர் இருக்காரு, அவரையும் சாப்பிடுறதுக்கு வர சொல்லுன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரனோ கீழே வந்து கதவை தட்டுறாங்க. அந்த கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீதாராம் தான். இப்ப சீதாராம பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. ஜெனரலா ஸ்மைல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களும் ஸ்மைல் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர் சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. வேகமா சாப்பிட்டு முடிச்சு அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப ரூம்ல இவர் ரெடி பண்ண வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரனோ வந்து கதவை தட்டுறாங்க. இவர் வந்தோன்னு உங்க போனை தூக்கி போட்டது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால போன் திரும்பி வந்துருமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவ்வளவுதானே, இந்த காசை வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. நீங்க மீடியாலன்றதுனால உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும்ல, எனக்கு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சொல்ல முடியாதுன்ற மாதிரி வேகமா கதவை சாத்திடுறாரு. ஈரனும் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாங்க. இப்ப மாடி ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் லட்சுமி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. அவரோட பேரு நிகி அப்படின்றது. நிகி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்காக காஸ்ட்லியா ஒரு நெக்லஸ் பிரசன்ட் பண்றாரு. நெக்லஸ் ஏதுன்னு யாராவது கேட்டா ஊர்ல இருக்க உன்னோட ஆன்ட்டி தந்துட்டாங்கன்னு போய் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஈரனும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு காஸ்ட்லி நெக்லஸ் கிடைச்சதுன்னு யோசிக்கிறாங்க. ராய் பேய் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆன்ட்டி போயிருப்பாங்க. ஆனா ஆன்ட்டியோட ஹஸ்பண்டான மோகன் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு. இப்ப எல்லாருமே காலையில ஜெனரலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும், அவரு படம் தான் நீங்க பாக்குறதுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரனோ கேட்டு வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஒரு பொண்ணு பேய் மாதிரி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வீட்ல இல்ல. பார்வதி பாட்டியோட வீடு பக்கத்துல தான் இருக்கும். இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப ஈரன் வந்தோன்னா பார்வதி பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக அவங்க கிட்ட பேச வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரை பத்தி பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவும் பொண்ணும் இங்கே இருக்கவங்க கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியோ இங்க வந்தவங்களா தான் இருப்பாங்க. அம்மாவோட பேரு வசீமா அப்படின்றது, பொண்ணோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது. பார்வதி அடுத்தவங்க வீட்டை தான் நோட்டம் இட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது சூட்கேஸ்ல ஒட்டி இருக்க டேக் கீழே விழுந்துரும். அந்த டேகை இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த டேகை பிரசன்ட்ல ஈரன் கிட்ட காட்டுறாங்க. அவங்க ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஈரன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாமையே பாட்டி கண்டென்ட்லாம் தராங்க, பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டீப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ராவத் சாருக்கு வேற யாரு கூடயாவது பிரச்சனை ஏற்பட்டதா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்கல்ல, நெகியும் லட்சுமியும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல்ல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இடம் ராவத்தோட தான் இருக்கும். இவங்களுக்கு வாடகைக்காக தான் விட்டுருப்பாரு. ஆனா அதை இவங்க ஹோட்டல்
ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறது ராவத்துக்கு தெரிய வந்துருது. இதுக்கப்புறம் உங்க பிசினஸ்ல வர காசையும் எனக்கு தரணும், அப்படி இல்லைன்னா காலி பண்ணும், உங்களுக்கு 30 நாள் தான் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த 30வது நாள் முடியும் போது தான் இவர் இறந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது பாட்டி இன்டைரக்டா அவங்க பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஈரனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்பதான் பாட்டியோட பேரன் ரோனி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்ட ட்ரக்னு தரான். இப்ப ஈரன் முன்னாடி சொல்லிடுறான்ல, இந்த பாட்டியும் இது ட்ரக் எல்லாம் இல்லமா, நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. ஈரன் போனோம்னா பாட்டியும் பேரனை திட்டுறாங்க. ஏன்டா அவ இருக்கிறத கூட கவனிக்காம நீ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. ராவத்தை கொல்றதுக்கு நிறைய பேருக்கு மோட்டிவ் இருக்கு, நீங்க ஜிம்மியை மட்டும் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்றது சரிதானே வச்சுக்கோயேன், ஆனா ராயை மீட் பண்றதுக்காக அதுல நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இங்க வந்து கொலை பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பிரோஜனமா வேற எவிடன்ஸும் உங்களுக்கு எதிரா இல்ல, ஆனா ஜிம்மிக்கு எதிரா இருக்கு, இதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அனீஃப் வந்திருக்காரு. ராவத் சார் வீட்ல ஒரு ஷூ மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நீங்க போட்டுக்கீங்கல்ல அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஓ, நான் தான் திருடிட்டேன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இங்க பாரு, இவன் ஷூவும் அப்படிதான் இருக்கு, அங்க பாரு அவனோட ஷூவும் அப்படிதான் இருக்கு, நாங்க எல்லாருமே அவரோட ஷூவை எடுத்துருக்கோம் சொல்லுவியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. அவனும் மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்புறான். ஈரன் நடக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் நடந்து போவாங்க. இப்ப ஈரனும் சீதாராம் எடுக்கிற ஒரு பேட்டியை கவனிக்கிறாங்க. சீதாராம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராய் கிட்ட தான் பேட்டி எடுக்கிறாரு. லேடி ரோஸ் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேக்குறாரு. லேடி ரோஸ் எது சொன்னாலும் நடக்கும், அன்னைக்கு நடந்ததும் அப்படிதான் சொல்றாரு. இதை இவங்க மும்முரமா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, இவங்க பேக்கை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் எப்படியாவது பிடிச்சிடணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவனோட துணி மட்டும் தான் மாட்டுது, அவன் தப்பிச்ச போயிடுறான். திருடிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதாராமுக்கு மேல இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் கால் பண்ணி பெருசா நீ நியூஸை சேகரிக்க மாட்ட, கிளம்பி வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து ஈரனும் கவனிச்சிருப்பாங்க. என்னப்பா நியூஸ் பெருசா கிடைக்கலையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வழியிலேயே இவரோட மனசு மாறிடுது. நீ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. மன்னிப்பா, அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருக்கு நியூஸ் தேவையில்ல, அதனால திரும்பி வந்து இவங்க கால்ல விழுறாரு. இவங்களும் சரி சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்றாங்க. ராவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கீ ரெசார்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு மேனேஜர் பொறுப்புல இந்த கர்னல் தான் இருப்பாரு. கர்னலும் இவரும் ஆர்மில இருந்திருப்பாங்க. அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கர்னலும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நிக்கியும் இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட ஸ்கீயை தேடிட்டு இருக்காங்க. எங்கம்மா எக்ஸாக்டா வச்சு அப்படின்ற மாதிரி கர்னலும் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. உங்க ஸ்கீயை வேக்ஸ் பண்ணிருக்கேன் இந்தாங்க அப்படின்ற மாதிரி தராரு. இவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு இங்க இருந்து வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த இடத்துல சறுக்கிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஈரன் இன்னமும் கர்னல் கூட வெளியே வச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த நிக்கி இருக்காங்க பாத்தீங்களா, யாடகரமா ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. ஐயோ விழுந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. விழுந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க கல்லுல முட்டி இருப்பாங்க. அதனால ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இத பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் வராங்க. இப்பதான் இவங்களும் ஸ்கீ எடுத்து செக் பண்றாங்க. அதை வேணும்ட்டே யாரோ லூஸ் பண்ணி வச்ச மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு சொத்து போக கூடாதுன்றதுக்காக வேற யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட செகண்ட் எபிசோட முடியுது. நிக்கி இறந்து போனாங்க பாத்தீங்களா, இப்ப பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. உன் வயித்துல இருக்க குழந்தைக்காகவாது நீ கவனமா இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி இறந்து போனவங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க, பாருங்க ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீ போர்டை எடுத்து கொடுத்தது நெகியா தான் இருக்கும். நெகினா யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமியோட ஹஸ்பண்டா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பீடா போனா இது லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஈரன் ஏத்துக்க மாட்டாங்க. சார் யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அதை ஏத்துக்க மாட்டாரு. இவங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னியோ ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதா சரிப்பட்டு வருவ போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா சொல்றாரு. சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா அப்படின்ற மாதிரி கர்னலோ சப்போர்ட்டிவா பேசுறாரு. சரி சார் உங்களுக்காக தான் விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, சீதாராம் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நெகி தானே அதை தந்ததா சொன்ன, ஏன் நெகி இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நெகி தான் பண்ணிருக்கணும்னு இல்ல, வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம், ஆனா கண்டிப்பா யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மியை காப்பாத்தணும்னா ராவத்தை கொன்னது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல. இவங்களும் இவர் கூட டிஸ்கஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ராய் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ராய் வீட்ல இருந்து இந்த இடத்துக்கு வரது பாசிபிளே கிடையாது. அதனால அவங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஜானகியோட ஹஸ்பண்ட் மோகன் இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு சினிமா பாக்குறதுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அது உண்மையானதை கிராஸ் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் சலோனியோட ஹஸ்பண்ட் மானஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பப்ளிஷர் கிட்ட பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனேன்னு சொல்லிருப்பாரு. அதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பில்லு அந்த நேரம் எங்க இருந்தானோ தெரியல, இவங்க எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரன் கிட்ட எப்பவுமே ஒரு சிகரெட் இருக்கும், அதை ஸ்மோக் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. ஆனா சீதாராம் பேசிட்டு இருக்கும் போது அதை பத்த வைக்கிறாரு. இதை பார்த்து இவங்களும் கோவப்படுறாங்க. இது எதுக்காகடா பத்த வச்ச லூசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் அம்மா ஞாபகமா இது மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவரும் பத்த வச்சதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இப்ப மறுநாள் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பேரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அம்மாவோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது, பொண்ணோட பேரு வசீமா அப்படின்றது. இந்த வசீமா தான் இன்னைக்கு பேய் பிடிச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப ஈரனும் இவங்க கிட்ட ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பொண்ணு இருக்கல லக்னோன்னு சொல்றதுக்கு வரா, இல்ல நாங்க டெல்லியில இருந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் தடுத்து சொல்லிட்டாங்க. பார்வதி பாட்டி தந்தாங்கல்ல, அதுல இவங்க லக்னோல இருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் கர்னல் இந்த இடத்துக்கு வராரு. இந்த பொண்ணுக்கு சில ப்ராப்ளம் இருக்கும், அதனால மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து தராரு. சரி நான் கிளம்புறேன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மேடமும் கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வற்புறுத்தி ஈரன் அங்க இருந்து துரத்தி விடுறாங்க. என்னடா இப்படி துரத்தி விடுறாங்கன்னு ஈரனும் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க கர்னல் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எவ்வளவு நேரம் நடந்து போனீங்கன்னு கேக்குறாங்க. சாதாரணமா 2 மணி நேரம் ஆகும், அன்னைக்கு பனி வேற அதிகம் இல்ல, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கள திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள போனோம்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேர் வேற ரூம்ல இருக்கும்போது இவங்க வேகமா உள்ள வந்துடுறாங்க. அவர் என்ன மருந்து எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. இப்ப அம்மா பொண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் சொல்ல வரேன்ல, நீ எதுக்காக அவசரப்பட்டு லக்னோன்னு சொன்ன, நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈரனும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க 2 பேருமே ஈரன் இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. உடனே ஈரனும் சாவியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதனால தான் எடுக்க வந்தேன்னு சமாளிக்கிறாங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இப்ப சீதாராம் என்ன பண்றாருன்னா, மானஸோட பப்ளிஷரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இந்த பப்ளிஷர் என்ன சொல்றாருன்னா, மீட்டிங் செட் பண்ணது உண்மைதான், ஆனா கடைசியா அவர் எழுதின எந்த புக்குமே சரியா போல, அதனால என்னோட மனசை மாத்தி அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் மானஸ் கிட்ட கேட்கும் போது அந்த மீட்டிங்காக தான் போனேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல இவர் போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காருல, எதுக்கு போய் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஃபாத்திமா வீட்ல தான் இருக்காங்க. இப்ப ஃபாத்திமா என்ன பண்றாங்க அப்படின்றத இவங்க ஓட்ட வழியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமாவும் அவங்களோட பொண்ணும் சேர்ந்த மாதிரி பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இவங்க சிங்கர்ஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இவங்க எதுக்காக எல்லார்கிட்டயும் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் சீதாராமும் எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ரெட் கலர் கோட் போட்ட மாதிரி யாரோ நின்னுட்டு இருக்காங்க. அதை பாக்குற இவரும் பயப்படுறாரு. இதுதான் லேடி ரோசா பாரு அப்படின்னு ஈரன் கிட்ட காட்டுறாரு. ஈரனும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பயந்து ஓடுறாரு. இப்ப அந்த லேடி ரோஸும் துரத்திட்டு வருது. இப்பதான் அம்மாக்கும் பொண்ணுக்கும் சவுண்ட் கேக்குது. எட்டி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க 2 பேர் ஓடி போறது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி துரத்திட்டு போன லேடி ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நிக்கியும் இறந்து போனதால திரும்பி சொத்து இவங்களுக்கு தானே வரப்போகுது. இவங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரன் என்ன நினைக்கிறாங்கன்னா, மானஸ் ரூமை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப சைலண்டா மானஸோட ரூம் வந்துடுறாங்க. நிறைய செக் புக்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து இவங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் மானஸும் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க நார்மலா வந்த மாதிரி சமாளிக்கிறாங்க. அவரும் பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டாரு. ஈரன் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சீதாராம் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சீதாராம் இருக்கார்ல, அவங்க 2 பேர் நேத்து நைட் பாடினதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த பாட்டு நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்கள பத்தி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மானஸும் நடந்துட்டு இருக்காரு. இவங்கள எங்க போறாரு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு பேங்க்குள்ள தான் போறாரு. இந்த பேங்க்ல இவருக்கு அக்கவுண்டே இல்ல, இதுக்குள்ள எதுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த திருடனை பாக்குறாங்க. திருடன் துணி மாட்டுச்சுல, அந்த துணியோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இவனே தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. மானஸோட பேக்கை தூக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அந்த திருடனும் என்ன பண்றானா, தூக்கி இவங்க கிட்ட தந்துடுறான். இவங்க சாப்பாடுலாம் வாங்கி தராங்க. அதே மாதிரி அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சின்ன வயசுல ஜிம்மி போட்டோலாம் இருக்கு. அதை பாக்குற இவங்களும், ஜிம்மி நீ இந்த வயசுல ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற சீதாராம் லைட்டா கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவர் ஈரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. புக் எழுதாம மானஸ்க்கு பெருசா வருமானம்லாம் வராது. சின்ன சின்னதா கம்பெனியை ஏமாத்திலாம் காசு சேர்க்கிறாரு அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. இது விஷயமா பேசிட்டு இருக்கும் போது ஈரன் குனிறாங்க. அவங்க கிளிவேஜே இவர் அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஈரனும் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. நீ தேட வேண்டியது இங்கே இல்ல, வேற ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. இவரும் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி மானஸ பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி மானஸ் கேக்குறாரு. இவர் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிருக்காருல, அதை ஓரளவுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எதுக்காக இதை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப மானஸோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட புக் எதுவுமே சரியா போகாது, காசுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஏமாத்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி ஏமாத்து வேலை எல்லாம் பார்த்து கூட பெருசா இவருக்கு காசு கிடைக்காது. கடைசியா பப்ளிஷரை பார்க்கலாம்னு நினைப்பாரு. பப்ளிஷரும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டார்ல, இவர் சூசைட் பண்ணிடலாம்னு கூட யோசிப்பாரு. அந்த சமயம் தான் சலோனி கிட்ட இருந்து கால் வரும். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராவத் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சனே இவர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா சொத்துல ஒரு பாகம் கிடைக்கும்ல, அதனால தான். அப்ப நீங்க அவரை கொல்லன்னு சொல்றீங்க அதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதே தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் என்னோட ஒய்ஃப்க்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அவர் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி சீதாராம் கேக்குறாரு. இப்ப எல்லார் மேலயும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, எல்லாரையும் முதல்ல விசாரிச்சு முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம யாரு குற்றவாளின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ ராவத்தோட சொத்தெல்லாம் இவங்களுக்கு தானே கிடைக்க போகுது, அதனால இப்பயே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜானகி வீட்டுக்கு எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் கிஃப்டா வந்த பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப வரும் தான் அந்த பெயிண்டிங்கை முழுசா முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ராவத் வரைஞ்ச பெயிண்டிங் ஆனா முடிக்காம இருப்பாரு, அதனால தான் இவர் முடிக்க ட்ரை பண்றாரு. ராவத் சித்தப்பாவோட இளமை காலத்துல ஒரு பெண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பெண்ணோட பெயிண்டிங்கை தான் முடிக்காம இருக்காரு.
இருக்காரு, என் அப்பா தான் இத பத்தி சொன்னாரு அப்படின்ற மாதிரி வருணும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கிஃப்டும் பண்ணிருப்பாரு. அத ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஈரினும் மோகன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோகன் அன்னைக்கு ஒரு பர்టిక్యులர் படம் பார்த்ததா சொல்லிருப்பாரு. அந்த படத்தை நானும் பார்த்தேன் அங்கிள். ஆனா கில்லர் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ராஜா தான் கில்லர்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்க கேமராவை பார்த்து பெருசு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல ராமான்றவர் தான் கில்லரா இருப்பாரு. இவங்க ராஜான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கும் இவர் ஆமான்னு சொல்லிருக்காரு. அப்ப இவர் படமே பார்க்கல. அதை இவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அங்கிளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கிள் நடந்து போகும்போது அவருக்கு தெரியாம இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு தனி வீட்டுக்கு வராரு. இங்க எதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கேட்ல ஒரு செக்யூரிட்டி வேற இருக்கான். அதனால இவங்க எகிரி குச்சி தான் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஜன்னல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜன்னலை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல மோகன் மட்டும் இல்ல, ஜானகியும் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கஞ்சாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அட கொய்யாலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஷாக் ஆகும் போதுலாம் இந்த டைலாக சொல்லுவாங்க. இங்கதான் நமக்கு 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு கஃபேல உட்கார்ந்து ஒரு மீட்டிங்காக ஜிம்மியும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. அந்த கஃபேல தான் நம்ம ஈரின் சர்வரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அவர் கேட்டதை எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த சமயம் அவர் அழுதுட்டு இருக்காரு. ஏன் அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, ஆனா நான் சரியா பேச மாட்டேன்னு எனக்கு பயமா இருக்கு, அதை நினைச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கடையெல்லாம் மூடிடுறாங்க. இருந்தாலும் இவங்க உட்கார வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பேச நினைச்சதெல்லாம் பேசுறாரு. ஆனா பயங்கரமா சொதப்புறாரு. இப்படி பேசாதீங்க, நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சில ஐடியாவெல்லாம் சொல்லி தராங்க. இவங்க பேசுறதை கேட்கும் போது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த விஷயத்தை ஈரினாலையும் புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் பேசாம என் கூட சேர்ந்துடுறீங்களா, ஏன்னா நீங்க பேசுறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பையன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேமராவை பார்த்து சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இவர் புகழ்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியா சொல்றீங்க, என் கண்ணை பாத்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் பாருங்கன்னு சொல்றாங்க. அவரும் பக்கத்துல வந்து இவங்களோட கண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா லவ்ல விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து திரும்பி சொல்றாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு காட்டுறாங்க. ஈரின் அவங்க ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்வதி பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரூம்ல ஒலாத்துற மாதிரி தெரியுது. நீங்க அதை கவனிச்சீங்களா? இந்த பாட்டியால நடக்க கூட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில இவங்களும் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டிக்கு ரோனின்னு ஒரு பேரன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த பேரன் கிட்ட அன்னைக்கு தந்த ட்ரக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க கேட்டு எப்படி தராம இருப்பேன், வாங்க எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ட்ரக் எல்லாம் தந்துட்டு இருக்கான். யார் அது அப்படின்ற மாதிரி பாத்ரூம்ல இருந்து பாட்டி கேக்குறாங்க. அதெல்லாம் யாரும் இல்ல பாட்டி அப்படின்ற மாதிரி இவனும் போய் சொல்றான். பாட்டிக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ட்ரக்க தந்துடுறான். சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கிளம்பினவங்க ஜன்னல் வழியா அந்த பாட்டியை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பாட்டி குளிச்சுட்டு வந்துடுறாங்க. எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்ப வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு தான் நடமாடிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன தேடிட்டு இருக்கீங்க, அது இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே இருந்து குரல் கொடுக்குறாங்க. இப்ப பாட்டியும் மாட்டிக்கிட்டாங்கல்ல, உட்கார வச்சு ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதுக்காக தான் கல்யாணம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இளமை காலத்துல சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா வயசு ஆக ஆக இவங்க உடம்புல நிறைய பிரச்சனை வந்திருக்கும். காசும் நிறைய தேவைப்படும். இந்த ரோனி உண்மையான பேரனாலாம் இருக்க மாட்டான். இந்த ரோனி சம்பாதிக்கிறதும் எனக்கு பெருசா பத்தல, அதனால தான் பக்காவா ஒரு பிளான் பண்ண அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும் ரோனியும் சேர்ந்த மாதிரி கார் இருக்கு பாத்தீங்களா, அதை தள்ளி விடுறாங்க. காரை வேகமா வந்து ஒரு மரத்துல இடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் இவங்க கார்ல ஏறி உட்கார்றாங்க. என் முகத்திலேயே குத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் முகத்துல குத்தி விட்டுறாரு. இது மூலியமா இன்சூரன்ஸ்ல இருந்து காசு கிடைக்கும்ல, அந்த காசை வச்சுதான் இவங்களோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால நடக்க முடியும்ன்றதை யார்கிட்டயும் சொல்லிடாத, என் வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ரோனி இருக்கார்ல, இந்த வீடியோ பாருங்க அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. இவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சீதாராம் தான் அந்த வீடியோ ரெடி பண்ணிருக்காரு. இவங்க மானஸுக்கு எதிராக சில ஆதாரத்தை எல்லாம் திரட்டினாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மானஸ் பணத்துக்காக நிறைய ஃப்ராட் தனம் பண்ணிருக்காரு. இவர் ஏன் ராவத்தை பணத்துக்காக கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரினும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப சலோனியும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவர் ரூம்ல வச்சிருந்த எல்லாமே அவங்கிட்ட எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சலோனி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஈரினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் சீக்கிரட்டா போட்டோ எடுத்தேன், ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே ஈரின் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீ இருக்க தேவையில்ல, கிளம்புன்னு சொல்றாங்க. இப்ப ஈரினும் சோகமா அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. உனக்கு பேர் கிடைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சீதாராம போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. என் பேருக்காக மட்டும் இந்த விஷயத்தை பண்ணல, உன் ஜிம்மியை காப்பாத்துறதுக்காகவும் தான். ஏன்னா ஜிம்மிக்கு எதிராக யாரையாவது நம்ம மாட்ட வச்சாதான் ஜிம்மியை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. நீ பண்ண வரைக்கும் போதும்பா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு கிளம்பணும், நீ இங்கே இரு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. மானசு ஃப்ராடு தனம்லாம் பண்ணிருக்கிறது தெரிய வந்துருச்சுல, அதனால இன்ஸ்பெக்டரும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் விடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் போது ஈரினும் இங்க தான் இருப்பாங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஈரினை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு ஈரின் நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.
எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஈரின் சோகமா வரதை கவனிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஜிம்மி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஆனா ஈரின் கிடையாது. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்க சவுண்ட்லாம் செல்லுக்குள்ள இருக்க ஜிம்மியோட காதுலயும் கேக்குது. இந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஈரினும் பாத்துறாங்க. ஈரின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதனால டென்ஷன் ஆன ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க முடியெல்லாம் ஏடகூடமா கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த பகுதியில் இருக்க கூடாது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணி அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஈரின் அம்மா பேரு டாடி சோப்ரா அப்படின்றது பெரிய டிடெக்டிவா இருப்பாங்க. அது மூலியமா தான் இவங்களுக்கும் டிடெக்டிவ் நாலேஜ்லாம் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்கு பல வருஷம் வராத மாதிரி தான் இருக்கு. இப்ப ஈரினோ போன் எடுத்து அம்மா கிட்ட பேசிக்கிற மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ பாட்டுக்கு என்ன அன்னைக்கு விட்டுட்டு போயிட்ட, நான் அதுல இருந்து மீளவே எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இன்னொருத்தன் என் லைஃப்ல வந்தாமா, நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்தது, பார்த்தா என்ன சீட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லி அழுகுறாங்க. ஈரின் முடிய அன்னிவனா கட் பண்ணாங்க பாத்தீங்களா, இப்ப ஈவனா கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்திருக்கிறது பசங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. ஏ சார்லி, நீ திரும்பி வந்துட்டியா, வெளியே வான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கதவை திறக்க லேட் ஆகுதுல, நீ உள்ளதான் இருக்கன்னு தெரியுது, கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க சொல்றதை கேட்கும் போது வேற ஏதோ இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது போல. இப்ப கேமராவை பார்த்த மாதிரி அடன் கொக்கமக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பி அந்த ஊருக்கு வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. கடைசியா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சரி போய் பேசிக்கோன்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஆனா கூடிய ஒரு அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்காரு. தனியா பேசணும்னு சொல்றாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் சரின்னு கிளம்பிடுறாரு. அங்கிள் உள்ள இருந்தும் கதவை திறக்கல நீ சொன்ன, அங்கிள் உள்ள இருந்தாருன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஜிம்மியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா கீபோர்ட்ல யாரோ எட்டி பாக்குறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கிள் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், கதவை திறக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கிளம்பியிருப்பாரு. ஈரின் சீதாராம் மூலியமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்திருப்பாங்க. அங்கிள் இறந்து போன டைம் 8:30 இருக்கும். ஆனா இவர் போனது 9:30 மணியா இருக்கும். கண்டிப்பா அங்கிள் பாத்திருக்க வாய்ப்பு இல்ல, அந்த கில்லர் பாத்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மேற்கொண்டு கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் வீட்டுக்குள்ள தேடி பார்த்தா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, ஜானகி ஃபேமிலி கிட்ட தான் இருக்கு. இவங்களும் போலி கீயை வச்சு உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஒரு கார்டு இவங்களுக்கு கிடைக்குது. அந்த சமயம் தான் பில்லு 2 பேரும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பில்லுவை பார்த்தோன்னே இவங்களும் வேகமா மாடிக்கு வந்துடுறாங்க. எப்படியும் இந்த இடம் இவங்களுக்கு தானே வரப்போகுது, அதனால தான் விக்கிறதுக்காக பார்ட்டியை கூட்டு வந்திருக்காரு. நல்லா சுத்தி பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக பழைய பொருள்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க அந்த இடத்துக்குள்ளேயும் வராங்க. இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தவங்க அடுத்த ரூமை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. இப்பதான் ஈரின் கையில ஒரு ஷூ தட்டுப்படுது. இந்த ஷூவை யாரு இங்க வச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப ஈரினும் கர்னலை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்தார்ல, நீங்க வரும்போது உள்ள யாராவது இருந்த மாதிரி தெரிஞ்சதா, ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள யாரோ இருந்ததை பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆவறாரு. நான் வரும்போது அனீஃப் தான் வெளிய இருந்து கதவை தட்டிட்டு இருந்தான், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அனீஃப் இதை பண்ணிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கார்டு கிடைச்சது பாத்தீங்களா, அது அனீஃபோட கார்டா இருக்கும். அனீஃபோட உண்மையான பேரு அப்துல்லா இருக்கும். அவர் பங்களாதேஷை சேர்ந்தவரா இருப்பாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா அம்மா கூட அகதி மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அப்பா அம்மாவை ஒரு வாட்டி போலீஸ் கண்டுபிடிச்சு கூட்டு போயிடுவாங்க. இவர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாரு. ஒரு இடத்துல வச்சு ராவத்தையும் இவரை பார்த்திருப்பாரு. என் கூட வரியா அப்படின்ற மாதிரி வீட்டு வேலைக்காரரா மாத்திருப்பாரு. ஒரு நாள் நீ அகதின்றது தெரிய வந்துருச்சு, அதனால அவரை கொலை பண்ணிட்ட அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இல்ல மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நடந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்பதான் இவரும் நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராவத் கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது இவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் ராவத் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுறாரு. எதுக்காக இப்ப சொல்ற அப்படின்னு ராவத் கேக்குறாரு. ரொம்ப நாளா மறைச்சிட்டு இருக்கேன், என்னைக்காவது சொல்லிடலான்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. இவ்வளவு நாள் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தான், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராவத்துக்கும் மனசு வர மாட்டேங்குது. கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் யாரும் உன்னை பிரிச்சு கூட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாள் மறைச்சு நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்ன பத்தியா, இப்ப கூட உன் மேல எனக்கு டவுட் இருக்கதான் செய்யுது, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒண்ணு தோணுது, நீ ஷூ காணோம்னு சொன்னல, அது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி புரியாம கர்னலும் கேக்குறாரு. ராவத் சார் இறந்தார்ல, அன்னைக்கு அவர் வீட்ல ஒரு ஜோடி ஷூ காணாம போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டார்ல, அதை நினைச்சு இவங்களும் சோகமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லட்சுமி இந்த இடத்துக்கு வராங்க. சாதாரணமா இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருப்பன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதெல்லாம் மறந்துருமா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோல்டு நெக்லஸ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெகி தந்ததை பார்த்தாங்கல்ல, அதனால தான் இப்படி ஒரு பிட்ட போடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கோல்டு எல்லாம் கிடையாதுமா, ஃபேக்னு சொல்றாங்க. ஓஹோ ஃபேக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க.
சொல்றாங்க. சரி ஆண்டி டைம் ஆயிடுச்சு நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் இவங்க ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லட்சுமியும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு காலையில நானும் என்னோட ஹஸ்பண்டும் வெளியே போறோம், திரும்பி வரதுக்கு எப்படியும் நைட் வரைக்கும் ஆயிடும், அது வரைக்கும் நீதாம்மா வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட ரூம்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா ஒன்னையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வியர்டா சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் தூங்கிட்டு இருக்கும் போது ஈரன் ரூமோட ஜன்னலை யாரோ சாத்துற மாதிரி காட்டுறாங்க. லட்சுமி சாத்துறாங்களா இல்ல வேற யாராவது சாத்துறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நெருப்பு எரியும் போது ஜன்னலை சாத்துனா மூச்சு விட முடியாம இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்லியிருப்பாங்க. ஈரனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியோட 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஈரன் சின்ன பொண்ணா இருக்கும்போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் அம்மா டிடெக்டிவ் தானே, இப்போ ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இங்கதான் அவன் கொலை பண்ணிருக்கணும், இங்க இருந்து ஓடி போயிருக்கணும், அந்த இடத்த 2 நிமிஷத்துல ரீச் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா கூட இருந்து பொண்ணுக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் நாலேஜ் இருக்கும். பொண்ணு என்ன சொல்றானா 2 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போக முடியாதுமா, அதை விட ஜாஸ்தி டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா வேகமா போனா 2 நிமிஷத்துல போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல பெட் வச்சுப்போமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. என்கிட்டயே பெட்டா, சரி நான் ஏத்துக்கிறேன், ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட சிகரெட் பாக்ஸ பொண்ணு கிட்ட தந்துடுறாங்க. இப்ப டைமிங்க கணக்கு பண்ணிக்கோ, நான் ஓட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு டைமர் ஆன் பண்ணிடுறா. இப்ப அம்மாவும் எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 2 நிமிஷம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பொண்ணு நம்ம தோத்துட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கார் இருக்கு. இப்ப ஹெட்லைட்டை வேற ஆன் பண்ணிட்டாங்க. அம்மாவும் பேசுற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க கேஸ சால்வ் பண்ணிட கூடாதுன்னு தடுக்க வந்த ஆட்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு பொண்ணு யோசிக்கிறா. பக்கத்துல போகாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கத்திட்டு இருக்கா. வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடியும் வந்துட்டு இருக்கா. ஆனா இவ வரும்போது அந்த கார் கிளம்பி போயிருது. கார் அம்மாவை காலி பண்ணிட்டு போயிருதா இல்ல கடத்திட்டு போயிருதா நமக்கு சரியா தெரியல. இந்த பொண்ணு இதே இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம ஈரின் ஹாஸ்பிடல்ல இருக்கிறத காட்டுறாங்க. இப்பதான் லைட்டா கண்ணை திறக்கறாங்க. பக்கத்துல இருக்க கர்னல் என்ன சொல்றாருன்னா மூச்சு விட முடியாம நீ மயங்கிட்ட, நல்ல வேளை நாங்க கவனிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டரும் இதுக்கப்புறம் இவங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் கர்னலை பார்த்து நன்றி சொல்லிட்டாங்க. நான் உன்னை காப்பாத்தலாமா, மோகன் சார் தான் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி இவரும் மோகனை காட்டுறாரு. இப்ப டாக்டரும் இவங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கர்னல் இருக்காருல, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரின் அங்கிளை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எதுக்காக அந்த நேரம் அங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. உன்னை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன், அப்பதான் இந்த விஷயத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக பேச வந்தாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேர் கஞ்சாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை இவங்க பார்த்ததை அவங்களும் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஈரின் சத்தம் கேட்டோன்னு எகிரி குச்சி ஓடி இருப்பாங்க. இவங்க எகிரி குச்சி ஓடினதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜானகி டாக்டரா இருப்பாங்க, ஆனா பெருசா பேஷண்டே வரது கிடையாது. அது மூலியமா இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க வருணுக்காக நிறைய செலவு பண்றாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஆஃபர் வந்தது, அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அன்னைக்கு நான் தியேட்டருக்குலாம் போல, என்னோட பார்ட்னரை பார்க்கிறதுக்கு தான் போனேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னோட பார்ட்னரை பார்க்கிறதுக்காக போவேன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கும் பார்ட்னரை பாத்தீங்களா, உங்க பார்ட்னர் சாட்சி சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அன்னைக்கு மீட்டிங் நடக்கல, சில காரணத்தினால நான் திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஜன்னலை யாரு சாத்தி இருப்பா அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்பதான் வீட்டுல ஒரு பாட்டி கேசட் இருக்கு. அந்த பாட்டி கேசட்ல ஃபாத்திமாவோட போட்டோ இருக்கு. இவங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சீதாராம் வந்துடுறாரு. நான் தான் ஏற்கனவே இவங்களை பார்த்திருக்கேன்னு சொன்னேன்ல, இவங்க பாட்டு தான் அது, கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இவங்கள பத்தியும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லக்னோல அஜய் தாக்கூர் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ்மேன் இறந்து போயிருப்பாரு. அதுல இவங்க 2 பேர் தான் சஸ்பெக்டா இருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாரு. ஆக்சுவலா பில்லு இருக்கான் பாத்தீங்களா, அந்த அஜய் தாக்கூர் கிட்ட தான் வேலை பார்த்திருக்கான். இதை பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ 3 பேருக்குள்ளயும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல போகாத இரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் Dress மட்டும் மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க Dress மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் Dress மாத்துறத கவனிக்கிறத இவங்களும் கவனிச்சிடுறாங்க. கவனிக்காதன்னு சொல்லிட்டாங்க. உங்களையும் தான் சொல்றேன் அப்படின்னு கேமராவை பார்த்தோம் சொல்லிட்டாங்க. இப்ப Dress போட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. அந்த அம்மாவையும் பொண்ணையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வராங்க. ஆனா அவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, வேற எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் லேடி ரோஸோட ஆன்மா இவரோட கண்ணுக்கு தெரியுது. எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சீதாராம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கண்டுக்காத, இவங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஈரின் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா லேடி ரோஸ் எதிரியே நிக்குது. ஆனா அது லேடி ரோஸ் கிடையாது, பில்லுவா தான் இருக்கும். இப்ப பில்லுவா இவங்களை சாவடிக்கிறதுக்காக ஒரு கத்தி எடுக்கிறாரு. ஈரினும் செம்மையா பயந்துடுறாங்க. இங்க நிக்காத ஓடு அப்படின்ற மாதிரி சீதாராம் கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே ஓடுறாங்க. ஆனா சீதாராம் கால் தடிக்கி ஒரு இடத்துல விழுந்துருவாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சீதாராம கொல்ற மாதிரி வராரு. ஈரின் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பில்லு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களும் லாக் ஆயிடுறாங்க. அவரும் வெற்ற மாதிரி வராரு. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா அவசரப்பட்டு இதை பண்ணிராத, ஒரு கொலை
கொலை பண்ணதே போதும்னு சொல்லிட்டாங்க. இவரும் அந்த இடத்துல எதுவுமே பண்ணாம நிறுத்திடுறாரு. இப்பதான் ஃபாத்திமாவும் இவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமாவோட ஹஸ்பண்ட் விட்டு போயிருப்பாரு. இவங்க வசீமாவை தனியால வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பாடலாம் தெரியும். ஒரு இடத்துல பாடுறதுக்காக வந்திருப்பாங்க. இதுதான் இவங்க தனியா பாடுற பாட்டா இருக்கும். அஜய் தாக்கூரும் அங்க இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருது. இவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாட்டை மத்தவங்க கேட்க கூடாது, நம்ம மட்டும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த காப்பி கொஞ்சம் ஆல்ரெடி வெளியே போயிருக்கும். எல்லா காப்பியும் திரும்பி வர வச்சு இவர் கொளுத்தி விட்டுருவாரு. இவங்க ரெண்டு பேரையும் இவரோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அஜய் தாக்கூருக்கு ஆல்ரெடி ஒரு வைஃப் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வேற வீட்டுல தான் தங்க வச்சிருப்பாரு. அடிக்கடி அவங்கள பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதே சமயம் அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுப்பாரு. போக போக இவங்களோட வாய்ஸ் அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ பாடத உன் பொண்ணை பாட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு பாடுறத ரசிச்சு கேட்கிறாரு. இதே சமயம் பில்லும் அதை ரசிச்சு கேட்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படிதான் அந்த பொண்ணை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு நாள் அஜய் தாக்கூர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பாட்டு போட்டி ஷோல இந்த பொண்ணு பாடிட்டு இருக்கா. நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்காம எப்படி இவ பாடுவா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்ப நைட் நேரமே அங்க கிளம்பி வந்துடுறாரு. யாரை கேட்டு பாட வச்சு அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா மேல கோவப்படுறாரு. அதே மாதிரி வசீமாவையும் எழுப்புறாரு. இதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும் தான் நீ பாடணும், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் போறாரு. இப்ப ஃபாத்திமாவும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் மேற்கொண்டு தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பதான் பில்லு வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. இதனால தான் அஜய் தாக்கூர் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க தலைமறைவா ஒரு பகுதியில் இருக்கணும்ல, அதுக்காக தான் பில்லு இவரோட இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. இவங்க தலைமறைவா தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஈரன் இவங்க ரெண்டு பேரும் நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அதனால தான் பில்லு அன்னைக்கு நைட்டு பயம்புத்தி இவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டுருப்பாரு. இப்ப ஈரன் என்ன கேக்குறாங்கன்னா, நாட்டை விட்டே போலாம்னு நினைச்சிருக்கீங்க, இல்லீகலா தான் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணும், அதுக்கு நிறைய காசு தேவைப்பட்டிருக்குமே, அதுக்காக தானே இந்த கொலையை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பில்லு கொல்றதுக்காக வந்திருப்பாரு. அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிருப்பாரு. ராயோட வீட்ல நீ பேய் புந்த மாதிரி பேசினல, அது எல்லாமே நடிப்பு தானே அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நான் நடிக்கலாம் இல்ல, எப்படி அது நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஃபாத்திமா என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக மாத்திரை எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாத்திரை தானே எடுக்கிறா அப்படின்னு ஈரின் கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா நீங்க வீட்டுக்கு வந்து பேப்பரை பார்த்தாங்கல்ல, அதனால தான் இப்ப அந்த மாத்திரையை எடுத்து தர சொல்றாங்க. இந்த மாத்திரையை செக் பண்ணி ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க யாருமே இங்க இருந்து கிளம்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா எங்களை பத்தின ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ராவத்தை நீங்க கொலை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க தான் கொலையாளின்னு தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஈரின் கிளம்பிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மேடம், நீங்க சொன்னது ஆரம்பத்துல இருந்தே நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பில்லு இருந்ததா சொன்ன இடத்துல அன்னைக்கு நைட்டு இல்ல, அவன் போய் சொல்லியிருக்கான், அவன் தான் இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் பண்ணானா என்னன்னு தெரியல, எங்களுக்கு இந்த மாத்திரையை மட்டும் செக் பண்ணி கொடுங்க, நாங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமோ சொல்றீங்க, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. அன்னைக்கு ராய் பேய் கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அதோட ஆடியோ ரெக்கார்டிங் ஈரன் கிட்ட இருக்கும். அங்க இருக்க ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஈரனும் திரும்ப திரும்ப அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சீதாராம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆவி எச்சரிக்கை பண்ணுச்சுல, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிருந்தாதான் என்ன, ராவத்தை காப்பாத்தி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இது எல்லாமே ஏன் ஒரு பிளானா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அங்க ஸ்கீ டைவிங் ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஷூவியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டு வேகமா கிளம்புறாங்க. ராவத் வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வராங்க. டேபிள் கடியில ஒளியும் போது ஒரு ஷூவை பார்த்தாங்கல்ல, அந்த ஷூவை தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல ஷூவை காணோம். இந்த இடத்துல ஒரு ஷூ இருந்தது, திடீர்னு காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து கேக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்னும் அவர் மாத்திரையை தராம தான் இருக்காரு. மாத்திரையை தர வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க வாங்கிடுறாங்க. அதை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டாங்க. ஏடகுடமா ஏதாவது இருக்க போது, வேணாம் அப்படின்ற மாதிரி சீதாராம் சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்க மாத்திரையை சாப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது மாத்திரையே கிடையாது, சாக்லேட் தான் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. இப்ப செல்லுக்குள்ள இருக்க ஜிம்மியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாத, உண்மையான குற்றவாளி யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு இன்ஸ்பெக்டரோட வந்துடுறாங்க. யாரை பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்றத பரபரப்பா காட்டுறாங்க. எல்லாருமே இவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இவங்க வேகமா ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. கர்னல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வீட்டுக்குள்ள தான் நுழைஞ்சிருப்பாங்க. அவரு பார்த்தா ஏதோ மாத்திரை போட்டு இறந்த மாதிரி படுத்திருக்காரு. என்ன சூசைட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கதான் 50th எபிசோட் முடியுது. இப்ப ராவத்தோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ராவத்தும் கர்னலும் ஆர்மியில ஒன்னா தான் வேலை பார்த்திருப்பாங்க. கர்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு கண் பார்வை மட்டும் போயிருது. ஆனா ராவத்து சாவர நிலைமையில இருக்காரு. என்னையும் தூக்கி எதுக்காக சுமக்குற, என்னை விட்டு நீ அது தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன், எப்படியாவது உங்களையும் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கஷ்டப்பட்டு தான் ராவத்தோட உயிரை இவர் காப்பாத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இவரோட சூசைட் நோட்ல தான் இவர் எழுதியிருக்காரு. இவங்களும் மேற்கொண்டு படிக்கிறாங்க. இங்க வந்து ராவத் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் எல்லாம் பண்ணி பெரிய பணக்காரரா மாறிடுவாரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கண் பார்வை போனதுனால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு ராவத்தை இவர்கிட்ட வந்து பேசுறாரு. ராவத்து சொந்தமா ஒரு ஸ்கீ ரெசார்ட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டை பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பொறுப்பை குத்துருப்பாரு. அதுல இவருக்கு நேரம் போறதே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா அதை கவனிச்சுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ராவத் வாழ்க்கையில நிக்கி வந்தாங்கல்ல, உங்க எல்லா சொத்தையும் வித்துட்டு
ஃபாரினுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ஸ்கீ ரெசார்ட்டையும் விற்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கர்னலும் வருத்தப்படுறாரு. அந்த ஸ்கீ ரெசார்ட்டை கவனிச்சுக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பாக்குறாரு. ஆனா ராவத் என்ன சொல்றாருன்னா, அப்பெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது, உனக்கு வேற வேலையிலயும் எல்லாமே செட் ஆயிடும், நீ வேற வேலைக்கு ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இருந்தாலும் இவரோட மனசு கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை ஏத்துக்காது. வசீமாக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவர் தான் மாத்திரை எல்லாம் வாங்கி தருவாரு. இது கண்ட்ரோல் ஆக கூடாது, நம்ம பிளான் ஒன்னு பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதனால தான் வேணும்ட்டே சாக்லேட்டை கலந்து தந்திருப்பாரு. இந்த பொண்ணு சரியான மாத்திரையை போடல, அதுவும் இல்லாம அந்த சிச்சுவேஷனே ஒரு மாறு இருந்திருக்கும். அதனால தான் இவங்க உடம்புக்குள்ள பேய் புந்த மாதிரிலாம் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. இவரும் ராவத்தை எச்சரிக்கை பண்ண போறேன்னு கிளம்பியிருப்பாரு. ராவத்தை கொலை பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தையும் மீடியாட்கள் கிட்ட இன்ஸ்பெக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மீடியாட்கள் என்ன கேக்குறாங்கன்னா, அதுக்குள்ள எப்படி அவர் அங்க போக முடியும், அவர் என்ன பறந்தா போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. சீதாராம் என்ன சொல்றாருன்னா, அவர் பறந்து போல, அதை விட வேகமா ஒரு மெத்தட்ல போனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்கை டைவிங் தான் ரொம்ப ஈஸி இல்ல, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பகுதியில இருந்து சறுக்கிக்கிட்டே போலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவருக்கு பார்வை குறைபாடு வேற இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணிருப்பாரு. 2.5 மணி நேரம் டிராவலா இருக்கும், ஆனா 20 நிமிஷத்துல இந்த இடத்தை ரீச் பண்ணிருவாரு. இப்ப ராவத் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி தெரியுது, யாராவது வந்தாங்களான்னு கேக்குறாரு. இப்பதான் ஜிம்மி வந்துட்டு போனா, என் குடும்பத்துல ஜிம்மிக்கு மட்டும் தான் சொத்து மேல ஆசை இல்லன்னு நினைச்சேன், அவனும் காசு கேட்டு வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ராய் சரியான வெத்து வெட்டு, அவர் சொல்றாருன்னு எனக்கு எச்சரிக்கை பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி அவர் சரியா தான் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் வியடா சொல்றாரு. ராவத் ஷாக் ஆகும் போதே இவர் பாட்டில வச்சு மண்டிலேயே அடிச்சிடுறாரு. அதே சமயம் முதுகுலையும் குத்திடுறாரு. அனீஃப் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பணும்னு நினைப்பாரு. இவர் ஸ்கீ டைவிங்க்கு யூஸ் பண்ற ஷூவை தானே எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த ஷூவை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருவாரு. அதே மாதிரி இவரோட ஷூ இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து போட்டுப்பாரு. அனீஃப் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஜிம்மி சாவியை விட்டு போனதுனால திரும்பி வந்துருவாரு. அங்கிள் அங்கிள்னு கதவை தட்டுறாரு. இவர் உள்ள இருந்து கவனிப்பாரு, கதவை திறக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் அனீஃப் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அனீஃப் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, பின்வழியா இறங்கி வந்து திரும்பி நார்மலா உள்ள வர மாதிரி வருவாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க. உயில்ல ஸ்கீ ரெசார்ட் இவருக்கு தான் எழுதி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியும். கிடைக்க போதுன்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்பதான் நிக்கி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு புதுசா வந்து ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. இப்ப நிக்கியும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் தான் அவங்களோட நட்டை வேணும்ட்டே லூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. வயித்துல இருக்க கருவை காலி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாரு. ஆனா நிக்கி இறந்து போவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, நெட் லூஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. போலீஸ் கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல தான் இவருக்கு பயம் வந்திருக்கும். அதே மாதிரி ஜிம்மி யாரையோ பாத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஷூ காணுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆஹா, இவ இருந்தா ரிஸ்க், இவளை காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது இவர் தான் ஜன்னலை லாக் பண்ணிருப்பாரு. ஆனா அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, காலையில இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கர்னல் சார் நீங்களும் வாங்க, என்னாச்சுன்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டிருப்பாரு. வேற வழி இல்லாம இவரே காப்பாற்றுற மாதிரி ஆயிருக்கும். ஈரனும் சீதாராம கூப்பிட்டு அந்த ஷூவை பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவரும் ஒளிஞ்சிருப்பாரு. அப்பதான் வந்து ஷூவை எடுத்திருப்பாரு. இவ இவ்வளவு நெருங்கிட்டா, இதுக்கப்புறமா நம்ம உயிர் வாழக்கூடாது, பேசாம இறந்து போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இது மூலியமா ஜிம்மி குற்றவாளி இல்லன்றது தெரிஞ்சிருச்சு, ஜிம்மியை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு புக் படிக்கிற போல அப்படின்னு சீதாராம் கேக்குறாரு. இன்னும் கேஸ் முடியல, இது ஏன் கொலையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜிம்மி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோல வந்தது மாயா தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் மாயா கிட்டயும் பேசிட்டேன், மாயா இந்த வீடியோவை லீக் பண்ணலனா வேற யாரு லீக் பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீடியோவை பத்தி வருணுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே வருணை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இப்ப வருண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வருண் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காஸ்தா அப்படி இல்லனா லீக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருந்தா, நான் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்மள பார்த்து கேக்குறாங்க. இப்ப திரும்பி வருணை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்கு கேக்குறேன்றாரு. சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இதுதான் என்னோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. திரும்பி இவங்க எல்லாருமே ராய் வீட்ல கேதர் ஆகுறாங்க. ஈரன் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்கல, அதனால எல்லாருமே இவங்களை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. கர்னல் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாருன்னா, கர்னலை கொலை பண்ணது யாரு? இவ்வளவு விஷயத்த பண்ண கர்னல் கண்டிப்பா சூசைட் பண்ணிருக்க மாட்டாரு, யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அவங்க தான் அந்த கில்லர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்ற மாதிரி நெகி கேக்குறாரு. இவங்க நேரா ராய் கிட்ட வராங்க. நீங்க தான் லேடி ரோஸ் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு ஈரன் சொல்லிட்டாங்க. இப்ப ராய் என்ன பண்றாருன்னா, லேடி ரோஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யாரு உண்மையான குற்றவாளி, அடையாளம் காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, லைட்டா விசில் ஊதுறாங்க. இப்ப விசில் ஊதுன அத்த சமயம் வசீமா இருக்கா பாத்தீங்களா, பேய் பிடிச்ச மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கா. அம்மா தந்த கடைசி சிகரெட்டை தான் ஈரன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சிகரெட்டையும் பிடிச்சிடுறாங்க. யாரு குற்றவாளி அப்படின்றத ஈரன் கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாருமே இந்த இடத்துல பதட்டமா இருக்காங்க. ஆனா ஜானகி இருக்காங்க பாத்தீங்களா, நார்மலா உட்கார்ந்து இருக்காங்க. ஈரனும் தள்ளி இருந்து ஜானகியே பார்த்துட்டு இருக்காங்க.
இப்பதான் எந்திரிச்சு ராய்க்கு பக்கத்துல வராங்க. சாரி ராய், லேடி ரோஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு புக் படிச்சாங்க பாத்தீங்களா, சைக்காலஜிக்கல் சம்பந்தமா தான் புக் படிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட தான் ஆடியோ ரெக்கார்டிங் இருந்தது பாத்தீங்களா, ஒரு விசில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் வசிமா அந்த மாதிரிலாம் நடந்திருப்பா. இத வச்சு தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிராக் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா கர்னலும் ஜானகியும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. கர்னல் கடைசி நிமிஷத்துல தான் ஷூவை எடுத்துட்டு வந்தார்ல, இவர் கூட இருந்தா நம்ம என்னைக்குனாலும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இவரை சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க மேல இருக்க நம்பிக்கையில இவங்க தந்ததை இவர் குடிச்சிருப்பாரு. அப்படிதான் இவர் இறந்து போயிருப்பாரு. இப்ப இவங்களும் அவரை வச்சே சூசைட் நோட்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ராபர்ட் டிசோசாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் டைப் பண்ணிருப்பாங்க. ராபர்ட்டை எல்லாருமே ராபர்ட்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. இவங்க மட்டும் தான் டிசோசாவோட சேர்த்து சொல்லுவாங்க. இங்க கூட ராபர்ட் டிசோசாக்காக அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிருப்பாங்க. அதாவது சியர் அப் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. இளமை காலத்துல ராபர்ட்டோட காதலியா நீங்க தான் இருந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் கடைசியா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருந்தார்ல, அந்த முகத்தை மட்டும் வரையாம இருந்திருப்பாரு. அந்த பெயிண்டிங்ல இவங்கள தான் வரைஞ்சிருப்பாரு. இதை ஈரின் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, மானஸ் பேக்கை இவங்க திருடினாங்க பாத்தீங்களா, அதுல போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஜிம்மி நீ கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஜிம்மியை இவங்க தான் தூக்கி வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்களோட இயரிங்க பார்த்திருப்பாங்க. 2 இயரிங்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதையும் என்னால படிப்படியா சொல்ல முடியும். ஆனா நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்கும், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேக்குறாங்க. இப்ப ஜானகியும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இளமையா இருக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இவரோட தம்பியான மோகனுக்கு தெரியவே தெரியாது. இவங்க க்ளோஸா தானே பழகிட்டு இருக்காங்க. ஆனா ராவத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்மிக்கு போகணும்ன்ற ஆசை வந்திருக்கும். இவங்க அவரால் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதனால நீ ஆர்மிக்கெல்லாம் போக தேவையில்ல, சந்தோஷமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிருப்பாங்க. இவர் எனக்கு ஆர்மி தான் முக்கியம், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப தொடங்கலாம், இப்போதைக்கு நீ கருவை கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாரு. ராவத்தை கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ராவத்தோட தம்பியான மோகனை இவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ராவத்தோ இதை பார்த்தோன்னா செம்மையா டென்ஷனா இருப்பாரு. இவங்களை நிறைய பெயிண்ட்லாம் பண்ணிருப்பாரு. அந்த எல்லா பெயிண்டிங்கையும் எரிச்சிருப்பாரு. இதை மட்டும் தான் எரிக்காம வச்சிருப்பாரு. இதை பிரசன்ட்ல கேட்டுட்டு இருக்க மோகனும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை உண்மையா தான் நேசிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல வருணை பொறுத்த வரைக்கும் ராவத்தோட பையனா இருப்பாரு. ஆர்மிக்கு போன ராவத்து திரும்பி வரவே மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா 5 வருஷத்துல திரும்பி வந்துட்டாரு. என் கண் முன்னாடியே பல மடங்கு வளர்ந்துட்டாரு. அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிற நிலைமை வந்துருச்சு. என் பையனுக்காக எப்பவுமே அவர்கிட்ட தான் காசெல்லாம் கெஞ்சி கேட்டு வாங்குவேன்னு சொல்றாங்க. வருணுக்கு சீக்கிரமாவே கிட்னியை மாத்தி ஆகணும். டோனர் கூட கிடைச்சிட்டாங்க. நானும் மோகனும் பாதி காசை ரெடி பண்ணிட்டோம். மீதி காசை நீ தந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நிக்கி கூட டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு. அது உன்னோட பையனோட வாழ்க்கையை முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பொண்ணு கிட்ட கேட்டு நீ முடிவு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அது எப்படி என்னோட பையனாவான்? நான் தான் அப்பயே கருவை கலைக்க சொன்னல, நீ தான் கலைக்கல. இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? நான் அப்பயே வெயிட் பண்ண சொன்னல, வெயிட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, வெயிட் பண்ணாம போனல, இதெல்லாம் நல்லா அனுபவி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாலாம் பேசியிருப்பாரு. இவங்களும் இதை கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. பையனுக்கு ஆபரேஷன் பண்ணனும்னா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இதே இடத்துல இவங்க டாக்டர் மாதிரி தானே இருப்பாங்க. கர்னலும் இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. கர்னலுக்கு அந்த இடம் இல்லாம வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சோகமா சொல்றாரு. இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர்கிட்ட பிளான பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இவரும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. என்னதான் மாத்திரையை மாத்தி கொடுத்தாலும் வசிமாவே எப்படி அப்படி பேச முடியும்? அப்படி பேச வைக்கிறதுக்கு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவளோட ஆள் மனதுல இவங்க விசில் ஊதுனா இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால தான் யாருக்குமே தெரியாம அங்க விசில் ஊதி இருப்பாங்க. வசிமா சரியான மாத்திரையை சாப்பிட்டுட்டானா இந்த பிளான் ஒர்க் ஆகாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதை தந்துருங்க அப்படின்ற மாதிரி சாக்லேட்டை கலந்து இவர்கிட்ட தந்து விட்டுருப்பாங்க. அதே சமயம் நீங்க போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சது பாத்தீங்களா, இவங்க தான் யாருக்குமே தெரியாம அந்த போட்டோவை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப வருணும் அம்மாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வருண் அவரோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா வச்சிருப்பாரு. அம்மாக்கு அது தெரியும்ல, போனை ஓபன் பண்ணி அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க. ஈரினை இங்க இருந்து அனுப்பணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை லீக் பண்ணிருப்பாங்க. ஈரினும் ஊரை விட்டு போயிருப்பாங்க, ஆனா திரும்பி வந்திருப்பாங்க. இப்ப ஈரினும் கிளம்பலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. எங்க போக போற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவருக்கு ஈரினை பிடிச்சிருக்குல, அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. ஈரினும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஈரினும் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வேகமா பக்கத்துல வந்து ஒரு நியூஸ் பேப்பரை இவங்களுக்கு காட்டுறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல இவங்க தான் கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீ பெரிய டிடெக்டிவ் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களும் கேபிள் கார்ல தனியா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு லேடி வாய்ஸ் இவங்களுக்கு கேக்குது. என்ன லேடி வாய்ஸ் கேக்குதுன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா தூரத்துல லேடி ரோசி இவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. என்ன சார்லி சோப்ரா, மத்தவங்க வாழ்க்கையில புதைஞ்சிருக்க ரகசியத்தெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற, ஆனா உன் அம்மா சாவுலயும் நிறைய ரகசியங்கள்லாம் புதைஞ்சிருக்கு, அதை எப்ப தேடி கண்டுபிடிக்க போற அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராய் சொன்ன மாதிரி லேடி ரோஸ் உண்மையிலேயே இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அட கொக்க மக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்த பார்த்த மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.